இலங்கையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 லட்சம் தொலைபேசி பயனாளர்களுக்கு இப்போது ஆபத்து வந்திருக்கிறது. ஏனென்றால் 8,97,802 தொலைபேசி இணைப்புகள் இப்போது குறிப்பிட்ட நபர்களின் பாவனையில், அதாவது அவர்களின் தேசிய அடையாள அட்டையின் கீழ் பதிவு செய்யப்படவில்லை. மற்றுமொரு நபருடைய தேசிய அடையாள அட்டையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அல்லது முறையான அனுமதி பெறப்படாத தொலைபேசி இணைப்புகளாக இப்போது பயன்பாட்டில் இருப்பதாக நேற்றைய நாளில் உரையாற்றியிருந்தார் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன. இவ்வாறான உரிய நபர்களின் பதிவின் கீழ் இல்லாத தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தி கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுகிறது. நாட்டில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ஏனைய குற்றச்செயல்களும் இடம்பெறுகிறது என்ற குற்றச்சாட்டையும் இவற்றை சரியான முறையில் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது இத்தகைய செயற்பாட்டினால். எனவே இப்போது நீங்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசி இணைப்புகள் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதனை நீங்கள் பரிசித்து பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய தொலைபேசி இணைப்புகள் துரிதகதியில் துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு, டீஆக்டிவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதில் நேரடியாக இப்போது அரசாங்கம் தலையிட்டு ஏனைய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் உரையாடி வருகிறது. எனவே உங்களுடைய இணைப்புகள் உங்களுடைய பெயரில் இருக்கிறதா என்று பார்த்து, அவ்வாறு இல்லாவிட்டால் உடனடியாக உங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். முன் அறிவிப்பின்றி அது துண்டிக்கப்பட்டால் உங்களுடைய ஏராளமான தொடர்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். எனவே அது மட்டுமல்லாது இத்தகைய கிட்டத்தட்ட 9 லட்சம் தொலைபேசி இணைப்புகள் வேறொரு நபரின் பேரில் இயங்குகிறது அல்லது ஒழுங்கான பதிவுத்தன்மை இல்லாத நிலையில் இயங்குகிறது என்பதனால் உங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி இன்னும் ஒருத்தருக்கும் தொலைபேசி இணைப்புகள் செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் குறித்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய அடையாள அட்டை எண்களை சமர்ப்பித்து உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஏனைய தொலைபேசி இணைப்புகளையும் ஒரு முறை பரிசீலித்து பாருங்கள். அவ்வாறு இருந்தால் அதனை சொல்லியும் டீஆக்டிவ் பண்ண சொல்லுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இப்போது பயன்படுத்துகின்ற தொலைபேசி இணைப்புகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் கட்டாயமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏராளமானோர் இவ்வாறு தங்களுடைய பெயரில் தொலைபேசி இணைப்புகளை பதிவு செய்து கொள்ளாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த செய்தி ஒரு பயனுள்ளதாக அமையும். எனவே உடனடியாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையின் கீழ் சரியான முறையில் உங்களுடைய இணைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதனை பார்த்து கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இல்லாதவர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.